நீ எல்லாம் என் முன்னாடி நிக்க தகுதி இல்ல. தரையில கிடைக்கிற சாதாரண கல்லு நீ. அந்த சாதாரண கல்லு கூட நிச்சயம் தன்னால முடிஞ்சதை செய்யும். ஆனா வீராவை கூட உன்னால கவுக்க முடியல. ஏதாவது செஞ்சு அதை நீதான் நடத்தி காட்டணும். சிரிச்சு பார்க்கலாம், அழுது பார்க்கலாம். குழந்தைங்கிற பேரை சொல்லி கைய புடிச்சு காலை புடிச்சு கொஞ்சம் காதலிச்சு. ஆனா பண்ணல. நீ எதுவுமே பண்ணல. வீணா போயிட்ட. நீ எதுவுமே பண்ணல. நீ வேணா ஒண்ணு பண்ணு. வீராவை பத்தி கனவு காண்றத நிறுத்திடு. அது மட்டும் இல்ல, நீ என்கிட்ட என்ன சொன்ன? வட திசையில இருக்கிற மாளிகை, கஜானா நிறைய பணம், கை நிறைய தங்கம், இந்த எல்லா ஆசைகளையும் நீ மறந்துடு. புரிஞ்சுதா? உன் தலையில இருக்கிறது அறிவா இல்ல வெறும் கல்லான்னு தெரியல. விடு, வீரா உனக்கு கிடைக்க மாட்டான். நான் வீராக்காக வேற யாரையாவது தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். அவனை காதலிக்க கூடிய, கைக்குள்ளேயே வைக்கக்கூடிய அறிவுள்ள அழகிய நான் தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். இப்பதான நெருப்ப கொளுத்தி போட்டிருக்கேன். இது உன்கிட்ட கொழுந்து விட்டு எரியும். அது எங்கெங்க வெடிக்க போகுதுன்னு இருந்து பாக்குறேன். எப்படி உள்ள போறது? இந்த மாளிகைக்குள்ள இருக்கவங்க நிச்சயம் வெளியே வந்துதானே ஆகணும். இந்த கவசத்தை உடைச்சிட்டு வந்து போறதுக்கு நிச்சயம் ஒரு வழி இருக்கணும். அத கண்டுபிடிச்சி ஆகணும். ஓஹோ, இதுதான் வந்து போறதுக்கான வழியா? அவங்க எல்லாரும் கையில கட்டி இருக்கிறது தான் வழியா? அதுக்கு நான் என்ன பண்றது? உள்ள எப்படி போறது? அக்கும் பக்கும் ஹக்கும் வந்துட்டான். உள்ள கூட்டிட்டு போக ஒருத்தன் வந்துட்டான். மாயாவி இங்க வந்ததா குரூர் சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தாரு. விஜயநகரத்துக்கு எதுக்கு மாயாவி வரணும்? அப்பாவும் மகனும் போய் தான் சொல்லியிருப்பாங்க. சூரிய நகரத்தை சேர்ந்த மாயாவி சூரிய நகரத்திலேயே முக்காடோட தான் சுத்திக்கிட்டு இருக்கும். இதுவரைக்கும் அவங்க முகத்தை யாருமே பார்த்ததில்ல. அந்த மாயாவி விஜயநகரத்துக்கு எதுக்காக வரணும்? அவங்க போய் தான் சொல்லியிருப்பாங்க. இவனுக்கு மாயாவியே தெரியும். ஆனா முக்காடு போட்ட மாயாவி என்ன இவனுக்கு தெரியாது. வாங்குங்க ஐயா, வாங்குங்க. அத்தர் வாங்குங்க. 7 கடல் தாண்டி அத்தர் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதோட வாசனையில அன்பு இருக்கு, காதல் இருக்கு, இயற்கையானது. அத்தர் வாங்குங்க. இது யாரியா இது 7 கடல் தாண்டி வந்தது? வாசனையா இருக்கணுமா? ஊரே மயக்கணுமா? நான் அதெல்லாம் பூச மாட்டேன். கிளம்பு. ஐயா, இதோட வாசனையில மாய விருப்பு கூட பூ மாதிரி வாசனை வீசும். பழசா இருந்தாலும் அப்படியே புதுசா மாறிடும். என்னது? நீ என் மாய விரிப்ப பழசுன்னு சொல்றியா? என் மாய விரிப்பு புது பொண்ணு மாதிரி மினுக்குதே. கிளம்பு. நாத்த முடிச்ச அத்தரை கொண்டு வந்துட்டு கிளம்பு கிளம்பு. அத்தரை போட்டுதான் பாருங்களேன், என்னென்னமோ நடக்கும். உங்களுக்கு காதல் வந்துடும். அப்படியா? இதுவா? ஆமா, நீ எடுத்து கொடுத்த அத்தரை நான் எதுக்காக பூசணும்? எனக்கு வேணுங்கிறத நானே எடுத்துக்கிறேன். இத கொடு. பிரிய சகியே, என்னோட காதல் ராணியே, புன்னகை பூவே, வா வந்து உன்னோட உமாங்க அணைச்சுக்க. உன் அத்தர் கலக்கல் உமாங்கோட இதயம் விழுந்துருச்சு. அட வாமா, வந்து அப்படியே அணைச்சுக்க. வா என் காதல் தேவதையே, என் ஆசை நாயகியே, என் ஆசை பைங்கிளியே. 2 பேரும் என்னோட மாய விரிப்புல உட்கார்ந்து இந்த மாய நகரத்தை சுத்திட்டு வரலாமா? வாமா என் காதல் பழரசமே, வா. பழரசமா? இந்த மரத்தோட மரமா ஒட்டி இருந்து பழரசம் சாப்பிடு.
வீரா, இன்னைக்கு உன்னோட வாழ்வீச்சில பழைய வீரம் இல்லை. வீரா கையில் இருக்கிற வாள் என்னைக்கும் சோட போனதில்லை. வாள் சண்டையில உன்கிட்ட மோதி யாராவது ஜெயிக்க முடியுமா? வாள் சண்டையில் நான் தோக்க மாட்டேன். ஆனா என் இதயம் தோத்துடுச்சு. சந்திரகாந்த் அவ இந்த நிலைமையில பார்க்க முடியல. சாதாரணமாவே அவ என்ன நம்ப மாட்டா. இப்ப நினைவு வேற இல்ல. கொஞ்சம் கூட அவ என்ன நம்ப மாட்டா. அவகிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? என் காதலோட ஆழத்தை அவளுக்கு எப்படி புரிய வைப்பேன்? இதுக்கு எந்த வழியும் இல்லையா? ஒரு வழி இருக்கு வீரா. அது 2வது கல்யாணம். உனக்கு புத்தி மழுங்கிடுச்சா? இல்ல வீரா, இந்த ஒரே வழிதான் இருக்கு. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ. நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுன உன்னை விட மாட்டேன். திரும்ப கல்யாணம் பண்ணுன்னு சொன்னது சந்திரகாந்தாவை கல்யாணம் பண்ண சொன்ன. உனக்கு தெரியாதா? கல்யாணத்துல காதல் ஆரம்பிக்கவும் செய்யும், முடியவும் செய்யும். ஒரு புது மணப்பெண்ணா இந்த மாளிகைக்கு திரும்ப வரும்போது ஒருவேளை அண்ணி திரும்பவும் உன்னை முதல்ல இருந்து காதலிக்க ஆரம்பிச்சிட்டா, அதுக்கப்புறம் பழைய நினைவுகள் வந்தா என்ன, வரலனா என்ன, புதுசா ஒரு வாழ்க்கைய ஆரம்பிச்சிரு. இப்ப என்ன யோசிக்கிற? என்ன யோசிக்கிறேன்னா, உன் அறிவுக்கு தலைய வெட்டலாமான் தான். வெட்டு வெட்டு. ராணியம்மா, நீங்க கேட்டதை கொண்டு வந்துட்டேன் பாருங்க. இதை தேய்ச்சி தேய்ச்சி என் கையை அப்படியே செவன்னு செவந்து போயிடுச்சு. அரண்மனையோட எல்லா பக்கமும் வீரர்கள் இருக்காங்க. அரண்மனைக்குள்ள போகிறதா இருந்தா நடந்து போக வாய்ப்பே இல்ல. பறந்துதான் போயாகணும். இளவரசரே, இந்த முத்து முக்கடலும் சங்கமிக்கிற இடத்துல இருந்து எடுத்தது. இந்த ரத்தனம் இருக்கிற ரத்தனங்களே மிக விலை உயர்ந்தது. இதோ இந்த மாணிக்கங்கள் கிரீடத்துல வைக்க சிறந்தது. அப்புறம் இந்த நீலக்கல் காபூல் நகரத்தை சேர்ந்தது. உலகத்துல இருக்கிற விலை உயர்ந்த ரத்தனங்கள்லாம் இங்க இருக்கு. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? என்ன சொல்றது? யுத்தத்துல எத்தனை வகை இருக்குன்னு கேட்டா நான் சொல்லுவேன். ரத்தனங்கள்ல எத்தனை வகை இருக்குன்னு உண்மையிலேயே தெரியாது. அந்த இறைவன் பெண்களோட அழக கூட்ட எவ்வளவோ படைச்சிருக்காரு. இதுல எதை நான் எடுக்கிறதுனே எனக்கு தெரியல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எல்லாத்தையும் கொடுத்துருங்க. ராஜகுமார் வீரா, இருக்கிற விலை உயர்ந்த ரத்தினம் எல்லாத்தையும் கேட்குறீங்க. அப்ப நிச்சயமா அது மிக சிறந்த ஒருத்தருக்காக தான் இருக்க முடியும். சரியா சொன்னீங்க. அவ விலை உயர்ந்த ஒருத்தி தான். என் மனசு முழுக்க அவதான் இருக்கா. இவன் மனசு முழுக்க அவதான் இருக்கா. இப்ப இவன் மனசுல இருந்து அவளை கலைக்க நான் ஏதாவது பண்ணி ஆகணும். இல்லைன்னா இந்த காதல் எல்லாம் மீறி போய் வீர என்னை விட்டு போயிடுவான். அப்புறம் ராணி சொன்ன மாதிரி நான் வீணா போயிடுவேன். என் காதல் தேவதையே. என்ன தேவதை கரடு முரடா இருக்கு? இவன் மரத்தை கட்டி பிடிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கான்? நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? மரத்தோட காதலா? உமா, நீ வர வர ரொம்ப ரசனை கட்டவன் ஆயிட்டியே. இவன் பாக்குறதுக்கு தான் பெரிய யானை மாதிரி இருக்கான். ஆனா உள்ளுக்குள்ள பச்சை மண்ணு. இவனை முழுக்கடிக்க கடல்லாம் தேவையில்லை. கொஞ்சம் கண்ணை கசக்குனா அப்படியே முழுகிடுவான். ககனா, என்னாச்சு? ஏன் அழுதுகிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, விடு. இல்ல ஏதாவது காரணம் இருக்கும். என்னாச்சுன்னு சொல்லு. என்ன சொல்றது உமா? உன்கிட்ட எப்படி அந்த விஷயத்தை நான் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. ககனா, உனக்கு என்ன தெரியுமோ அதை என்கிட்ட சொல்லு. ஒன்னும் பிரச்சனை இல்லை.